இது செஷன் 9. இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரெவிட் ஃபைலில் எப்படி இன்னும் ரெவிட் ஃபைல் லிங்க் பண்ணுறது அதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இனிஷியலாக ஃபஸ்ட் நான் என்னோட அன்றைக்கி பழைய மாடல் நான் சேவ் பண்ண அந்த சிண்ட்ரா மாடல் ஃபைலை ஓப்பன் பண்ணுறேன். அதோட லொக்கேஷன் இதுதான் நம்ம பழைய மாடலில் சேவ் பண்ண சிண்ட்ரா மாடல் ஃபைல். இதை ஓப்பன் பண்ணுறேன். இதுக்கு ரெண்டு இருக்குது. இதோட அர்த்தம் என்னென்னா ஓவர்ரைட்டிங் எக்ஸிஸ்டிங் காப்பினா நீங்கள் ஆல்ரெடி சேவ் பண்ண ஃபைலை அதுக்கு மேலேயும் இன்னொரு ஃபைலை ரிப்ளேஸ் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். அப் அண்ட் டைம் ஸ்டாண்ட் டு எக்ஸிஸ்டிங் காப்பினா ஆல்ரெடி சேவ் பண்ண பேக்கப் ஃபைல் தனியாக இருக்கும், இப்போ பண்ணுற ஃபைல் அதுக்கு அடுத்து தான் தனியாக சேவ் ஆகும். ஸோ நீங்கள் எது கொடுத்தாலும் ஓகே தான். இது கொடுத்தா உங்களுக்கு ஸ்டோரேஜ் சேவ் ஆகும். ஓகே, இப்போ வந்து இன்னும் ரிவிட் லிங்கை எப்படி உள்ளே கொண்டு வரலான்னு பார்க்கலாம். நம்ம மெக்கானிக்கல் மாடலுக்கு முதல்ல ஏன் ரிவிட் லிங்கை கொண்டு வந்தோம்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம டக்டு எஃப்சி வச்சு டக்டு வரைய போகிறோம், ஏர் சர்க்குலேஷன் பண்ண போகிறோம். பட் அதுக்கான மெயின் சோர்ஸ் என்ன? ஆர்கிடெக்சர் பில்டிங். ஸோ அந்த பில்டிங்கிறது நம்மளோட ஸ்கோப் கிடையாது, அது ஆர்க்கோட ஸ்கோப்பு. ஸோ அவங்க பண்ணி முடிச்ச அந்த ஆர்க் பில்டிங்கை நம்ம மாடலுக்கு கொண்டு வந்து லிங்க் பண்ணி கொண்டு வந்து நம்ம லிங்க் பண்ணிட்டோம்னா அங்கே மாடல் நமக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ லிங்க் பண்ணிட்டு அதில் தான் நம்ம எங்கே டக்டு போகணும் எப்படி போகணும்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ரிவிட் கீபோர்ட் ஷார்ட்கட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஷார்ட்கட் கேஎஸ், கீபோர்ட் ஷார்ட்கட்ஸ். நீங்கள் ஜஸ்ட் கேஎஸ் அடிச்சா மட்டும் போதும், இது ஓப்பன் ஆயிரும். இது ஓப்பன் ஆனால் இது எல்லாமே கமெண்ட்ஸ், நீங்கள் யூஸ் பண்ணுற கமெண்ட்ஸ். இது என்னதுன்னா ஒன் செகண்ட், அந்த கமெண்ட் எப்படி ஓப்பன் பண்ணணும் பேத்து. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கமெண்ட் பார்க்க போறோம்னா மேனேஜ் லிங்க். நான் கமெண்ட் செட் பண்ணுறேன். இப்போ மேனேஜ் லிங்க் ஆல்ரெடி எம்எல் கமெண்ட் இருக்கு. இது நான் செட் பண்ணோன்னா ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு இங்கே உங்களுக்கு என்ன கமெண்ட் வேணும் வச்சுக்கோங்க. 11 22 எது வேணும் வைக்கலாம். கமெண்ட் வச்சுட்டு ஜஸ்ட் அசைன் கொடுத்துருந்தா அந்த கமெண்ட் அசைன் ஆகிடும். இப்போ ஓகே கொடுத்துட்டேன். இப்போ நான் 1 கொடுத்துட்டேன். 1 கொடுத்தா எனக்கு மேனேஜ் லிங்க் வந்துருச்சு. இந்த மேனேஜ் லிங்க்னா என்ன அப்படின்னா, நம்ம ஃபைலுக்கு வந்து நம்ம மாடல் மெக்கானிக்கல் மாடல், நம்மளோட ஸ்கோப் என்னன்னா டக்ட் எஃப்சியூ இந்த மாதிரி பண்ணுறதா. பட் இதுக்கான இன்புட் எல்லாமே ஆர்கிடெக்சரோ ஸ்ட்ரக்சரோடது. சம்டைம்ஸ் நான் கோஆர்டினேஷன் பார்க்குறப்போ எலக்ட்ரிக்கலோட கோஆர்டினேஷன் பார்க்குறோம். கோஆர்டினேஷன்னா நம்ம டக்டும் எலக்ட்ரிக் ட்ரைவ் கிளாஸ் ரெண்டும் மோதக்கூடாது, இந்த மாதிரி சில இருக்குல்ல. சைட்லனா என்ன மோதி போட முடியாது. ஸோ அதுக்கான இது எல்லாமே நம்ம ரிப்ளே செக் பண்ணுவோம். ஸோ அதுக்கு தான் இந்த மேனேஜ் லிங்க். இதுக்கு முன்னாடி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, லிங்க் பண்ணுறதுக்கும் இம்போர்ட் பண்ணுறதுக்கான வித்தியாசம். இது இப்படியும் போகலாம், இல்லைனா இன்செர்ட்டில் போயிட்டும் நீங்கள் பண்ணலாம். இது லிங்க்குக்கான டேப், இது இம்போர்ட்டுக்கான டேப். இம்போர்ட்டுக்கும் லிங்க்குக்கு என்ன வித்தியாசம்னா, இம்போர்ட்டுங்கிறது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு பில்டிங் கட்ட போகிறீங்க. அந்த பில்டிங்கோட ஃபஸ்ட்டு இனிஷியல் பிளானை வந்து நீங்கள் வந்து ஃப்ரீஸ் பண்ணிட்டீங்க. ஓகேன்னு சொல்லிட்டு அந்த பிளானை ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் கொடுத்து ஹெச்ஓசி பண்ண சொல்ல கொடுத்துட்டீங்க. கொடுத்து அவன் எல்லாம் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கான், ஒர்க் பண்ணி முடிக்க போகிறான். ஆனால் நீங்கள் கொடுத்த ஒரு 2 நாள் 3 நாள்லேயே பிளான் ஏதோ ஒரு காரணத்துக்காண்டி சேஞ்ச் பண்ணிட்டீங்க. சேஞ்ச் பண்ணது அவனுக்கு இம்பாக்ட் ஆகணும் ஆகாது. அதுவே நீங்கள் இம்போர்ட் பண்ணாமல் லிங்க் பண்ணியிருந்தா அந்த இது அவனுக்கு இம்பாக்ட் ஆகும். அவன் ரீலோட் லேட்டஸ்ட் உங்கள் ஃபைலை ஆர்க் ஃபைலை ரீலோட் போட்டேன்னா நீங்கள் புதுசாக மாற்றுறது அவனுக்கு அப்டேட் ஆகும். இம்போர்ட் பண்ணால் புதுசாக மாற்றுறது அப்டேட் ஆகாது. நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு திரும்பி தான் புதுசாக ஆட் பண்ணும். ஸோ இதுதான் ரெண்டுக்கான ப்ளஸ் ஆர் மைனஸ். ஸோ ஃபர்ஸ்ட் நான் லிங்க் பண்ணுறேன் ரிவிட் ஃபைலை, லிங்க் ரிவிட் கொடுக்குறேன். இப்போ லிங்க் ரிவிட் கொடுத்த உடனே என்ன கேட்குன்னா எந்த ஃபைலை லிங்க் பண்ணணும்னு கேட்கு. அதில் நீங்கள் முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த ஒரு 6 பாயிண்ட். இந்த 6ல் மெயின் இது வந்து இந்த பைசைல் கோஆர்டினேட்ஸ் தான் மெயின். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த ப்ராஜெக்ட் நீங்கள் பைசைல் கோஆர்டினேட்ஸ் கொடுத்தா லிங்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா ஆர்கிடெக்சர் ஃபைலை ஸ்டார்ட் பண்ணுறப்போ இதில் ஏதாவது ஒன்று செட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இனிஷியலாக அவங்க என்ன ஸ்டார்ட் பண்ணாங்க நமக்கு தெரியலை. சென்டர் டு சென்டர் பண்ணாங்களா, ஆர்ஜின் பண்ணாங்களா, பேஸ் பாயிண்ட் பண்ணாங்களா நமக்கு தெரியலை, நமக்கு ஐடியாவே இல்லைன்னா பெஸ்ட் வே சேட் கோஆர்டினேட்ஸ் கொடுத்து பண்ணுறது. ஏன் இந்த சேட் கோஆர்டினேட்ஸ் ரொம்ப முக்கியம்னு நான் லிங்க் பண்ணும்போது உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ என்கிட்ட இப்போதைக்கு லிங்க் இல்லை. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ரிவிட்டோட சாம்பிள் ஃபைல் எல்லாம் இது பண்ணுறேன். சாம்பிள் ஃபைல் எங்கே இருக்குன்னா சி டிரைவில், ப்ரோக்ராம் ஃபைல்ஸில், ஆட்டோடெஸ்க், ரிவிட், சாம்பிள்ஸ் இதில் இருக்கும். ஸோ இதில் வந்து நான் அந்த ஆர்ஏசி பேசிக் சாம்பிள் ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ கொடுக்குறப்போ நான் என்ன கொடுக்குறேன்னா, இன்கேஸ் ஆர்கிடெக்சர் உங்கள்கிட்ட சொல்லிட்டாங்க நாங்கள் ஆர்ஜின் வச்சு தான் நீங்கள் பண்ணியிருக்கோன்னா நீங்கள் கொடுக்குறப்போ இன்டர்னல் லாஜிக் இன்டர்னல் லாஜிக் கொடுக்கணும், இல்லை சென்டர் டு சென்டர் கொடுக்கணும், இல்லை பேஸ் பண்ணணும். உங்களுக்கு எதுவுமே தெரியல, எனக்கு கன்ஃபியூஸாக இருக்குன்னா சேட் கோஆர்டினேட் கொடுக்க தான் பெஸ்ட்டு.
நீங்கள் ஆர்கிடெக்சர் கேட்க கூட வேணா ஷேர் கோஆர்டினேட்ஸ் கொடுத்தே பண்ணலாம். பை ஷேர் கோஆர்டினேட்ஸ் கொடுக்குறேன், ஓப்பன். ஃபைல் லோட் ஆகுது. இப்போ எனக்கு ஒன்று சொல்லுது, என்ன சொல்லுதுன்னா இந்த ஹோஸ்ட் மாடலும் லிங்க் ஃபைலும் ஒரே கோஆர்டினேட்டை ஷேர் பண்ணல, ஸோ அதனால நான் சென்டர் டு சென்டர் வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லுது. இப்போனா என்ன அர்த்தம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்க் ஃபைல் அவங்க செஞ்சது ஒரு கோஆர்டினேட்ஸ் வச்சு செஞ்சுருக்காங்க. நம்ம ஃபைல் வந்து ஒரு கோஆர்டினேட்ல இருக்கு, ரெண்டும் லிங்க் ஆகலை. ஆனால் நீங்கள் ஜஸ்ட் டக்ட் வரைஞ்சா இதை வச்சு இதுக்கு மேலே டக்ட் வரையலாம். உங்களுக்கு நல்லா தெரியும்னா, சாரி, ஃபைல் ஆப்ஷன் கிராஃபிக்ஸ் ஒயிட்டை பிளாக் கூட வச்சுக்கோங்க. இது எதுக்குன்னா ஸ்க்ரீனோட இது மாத்திரக்கு தான். ஓகேங்களா, இது ரூமு இதெல்லாம் தெரியுதுங்களா? சரி, ஓகே. இப்போ கோஆர்டினேட்ஸை ஷேர் பண்ணலன்னு சொல்லிட்டு நம்ம கோஆர்டினேட்ஸ் ஒரு மாதிரியா இருக்கும், அவங்க கோஆர்டினேட்ஸ் ஒரு மாதிரியா இருக்கும். இப்போ நம்ம ஜஸ்ட் டக்ட் வரைஞ்சிடலாம். டக்ட் வரையினா நான் டக்டை வரைஞ்சிட்டேன். ஆனால் இனிஷியலாக பார்த்தீங்கன்னா இந்த டக்ட் ஒரு இடத்துல இருக்கும், இந்த ஃபைல் ஒரு இடத்துல இருக்கும். ஸோ கண்டிப்பாக நம்ம கோஆர்டினேட்ஸை அக்யூட் பண்ணி தான் ஆகணும். அது எப்படி பண்ணணும்னா, மேனேஜில் இந்த லொக்கேஷனில் அக்யூர் கோஆர்டினேட்ஸ் கொடுத்துட்டு இந்த ப்ளூ கலர் கார்டு தான், இதை கிளிக் பண்ணால் தான் உங்கள் லிங்க் செலக்ட் ஆகுன்னு அர்த்தம். நீங்கள் அக்யூர் கோஆர்டினேட்ஸ் கொடுத்துட்டு எந்த லிங்கோட ஃபைலை கோஆர்டினேட்ஸ் எடுக்கணுமோ அந்த லிங்கை தொடணும். ஸோ நீங்கள் ஜஸ்ட் உங்கள் மவுஸ் கர்சரை பக்கத்தில் கொண்டு போனாலே அது பிளிங்க் ஆகும். ஸோ லெஃப்ட் கிளிக் பண்ணால் செலக்ட் ஆயிடுச்சு. இப்போ அக்யூர் கோஆர்டினேட்ஸ் அக்சஸ்னு வந்துருச்சு. இப்படி வந்தால் மட்டும்தான் கோஆர்டினேட் அக்யூர் ஆயிருக்கு. இப்படி ஆயிடுச்சுன்னா என்ன அர்த்தம்னா, ஆர்க்கோட கோஆர்டினேட்ஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 10,10 இருக்க வச்சுக்கோங்க. 10,10 XYZ 10,10 வச்சுக்கோங்க. நம்மளோட 0,0 ஃபர்ஸ்ட் இனிஷியலாக இருந்துச்சு. இப்போ நம்ம என்ன சொல்லிட்டோம்னா, நம்ம மாடல் ஃபைல்கிட்ட ஆர்கிடெக்சரோட கோஆர்டினேட்ஸை நம்ம கோஆர்டினேட்ஸாக மாற்றிக்கோன்னு சொல்லிட்டோம். ஸோ அது என்ன பண்ணிட்டுனா அந்த கோஆர்டினேட்ஸ் நம்ம இது மாறிடுச்சு. ஸோ ரெண்டும் ஒரே கோஆர்டினேட்ஸில் கரெக்டாக உட்காந்துச்சு. இதுக்கு நல்ல எக்ஸாம்பிள் என்ன, நீங்கள் கிராஃப்டில் இனிஷியலாக ஸ்கூலில் 10th 12th கிராஃப்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அதில் சொல்லுவோம்ல XY 0,0ன்னு சொல்கிறது. அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு ஆர்க் வந்து 10,10 இருக்குது. நான் மாடலில் சொல்கிறேன், நான் வரையிறது 10,10 மேலேயே வரேன்னு சொல்கிறேன். ஸோ அந்த கோஆர்டினேட்ஸை அக்யூர் பண்ணி அங்கே போய் செட் ஆயிடுச்சு. ஓகேங்களா, இதுதான் எனக்கானது. ஸோ இதை எப்படி ரீலோட் பண்ணலாம், நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பேன். இந்த ரிவீட் ஃபைலை ரீலோட் பண்ணால் அங்கே சேஞ்சஸ் பண்ணால் இங்கே சேஞ்சஸ் ஆகும். அது எப்படி பண்ணோம்னா, எம்எல் நம்ம ஆல்ரெடி பண்ணதான் ஒரு கிளிக் பண்ணிட்டு இந்த ரீலோடு கொடுத்தீங்கன்னா ரீலோட் ஆயிரும். அவங்க சேஞ்சஸ் பண்ண சேஞ்சஸ் நமக்கும் வந்துடும். இதை ரிமூவ் பண்ணால் ஃபைல் ரிமூவ் ஆயிரும். ரீலோட் ஃபார்ம்னா இன்கேஸ் அவங்க வேற ஏதாவது லொக்கேஷனை மாற்றிட்டா அந்த லொக்கேஷன்லேருந்து எடுத்து வந்து ரீலோட் பண்ணுறது, இது வேற எதுவும் இல்லை. ஓகே, தென் ஓகே. அதுக்கப்புறம் இதை பார்க்கலாம். இதில் என்னன்னா, இது எல்லாமே இந்த ஒரு கண்ட்ரோல்ஸ் தான். இது எப்படி விசிபிள் ஆகும்னு சொல்கிற கண்ட்ரோல் இங்கே தான் இருக்குது. இது ஸ்கேல் நார்மலாக நீங்கள் ஒரு டிராஃப்டிங் பண்ணியிருந்தாலும் 1:100 ஸ்கேல் 1:50 ஸ்கேல் பார்த்துருப்போம். அதுதான் 1:50 500 வச்சா பெருசாக இருக்கும், சம்திங் அந்த மாதிரி தான். ஓகேங்களா, தென் இது என்னன்னா டிஸ்பிளே ஸ்டைல். இது என்ன அர்த்தம்னா, கோட்ஸ்னா எனக்கு ஃபுல்லாக டீட்டெயிலாக வேண்டாம், நார்மலாக தெரிஞ்சா போதும். இப்போ சிங்கிள் லைனில் தெரிஞ்சா போதும். இப்போ டக்ட்டுங்கிறது இந்த டக்ட் வச்சு சொல்கிறேன். ஸோ இந்த டக்ட் வச்சு நான் சொல்கிறேன், இந்த டக்ட்டுங்களுக்கு டபுள் லைனில் அவங்க டக்ட் மாதிரி ப்ராப்பராக தெரியுது. இப்போ நான் இது கோர்ஸில் வச்சேன்னா சிங்கிள் லைனாக தெரியும். இது டக்ட்டுக்கு மட்டும் இல்லை, எல்லா எலமெண்ட்டுமே சிங்கிள் லைன் அந்த மாதிரி தெரியும். இப்போ மீடியம் வைக்கிறேன், எனக்கு மீடியம் ஓரளவுக்கு டேட்டா தெரியுது. ஃபைன் வச்சா என்ன ப்ளஸ்னா சென்டர் லைன் கூட தெரிய வைக்கலாம். ஓகேங்களா, தென் இது என்னதுன்னா, இது ஒயர் ஃப்ரேம் தெரியணுமா, இது நீங்கள் இந்த கண்ட்ரோல் பண்ணுறது டக்ட்டுக்கு மட்டும் இல்லை, பின்னாடி எல்லாமே கண்ட்ரோல் ஆகும். எப்போவுமே நீங்கள் ஒரு பிளான் ஒர்க் பண்ணீங்கன்னா அதை ஃபைன் ஒயர் ஃப்ரேம் வைங்க. இதே இது 3Dயில் ஒர்க் பண்ணீங்கன்னா ஃபைன் ஷேடரில் வைக்கணும். ஓகேங்களா, இது ரெண்டுமே எப்படி எந்த அளவுக்கு டீட்டெயிலாக காட்டணும்னு சொல்கிறது தான் தவிர வேறு எதுவும் இல்லை. ஓகேங்களா, ஸோ அடுத்து நம்ம என்ன பார்க்கலாம்னா, இதெல்லாம் ஃபியூச்சரில் சொல்கிறேன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணும்.
இது எல்லாமே நம்ம ஓரளவுக்கு மாடல் ஸ்டார்ட் பண்ண சொல்றேன். இந்த ரெண்டும் தான் பேசிக்ஸ். இந்த ரெண்டும் இப்போ ஓகே. தென் அடுத்த பேசிக்ஸ் என்னன்னா இந்த லிங்க் ஸ்பின். இதோட மீனிங் என்னன்னா இப்போ ஜஸ்ட் இதை கருதுல அது மேலே வச்சாலும் ரிவிட்டே உங்களுக்கு டுட்டோரியல் மாதிரி பண்ணணும். இது என்ன இந்த பின்னை இன்ட்ல இருந்தா பின் பண்ணிருக்குன்னு அர்த்தம். நான் கிளிக் பண்ணி எடுத்துட்டா பின்னை எடுத்துட்டேன்னு அர்த்தம். ஓகேங்களா? பின் பண்ணியிருந்தா தொட முடியாது. நீங்க லிங்க் பண்ண எந்த ஃபைலையுமே தொட முடியாது. இப்போ ஆர்க் ஃபைலையோ இல்லை ஸ்ட்ரக்சர் ஃபைலையோ நீங்க லிங்க் பண்ணி உள்ள கொண்டு வந்துட்டீங்கன்னா அந்த ஃபைலை தொடணும்னா நீங்க இந்த இன்ட்டை எடுத்து விட்டா மட்டும்தான் தொட முடியும். இப்போ மட்டும் என்னால் தொட முடியுது. எனக்கு இங்கேயும் காட்டுது லிங்க்டு ரெவிட் மாடல் காட்டுது. இன்கேஸ் அதை கொடுத்துட்டேன்னா என்னால் தொட முடியாது. நான் என்ன ட்ரை பண்ணாலும் தொட முடியாது. கிளிக் பண்றதுக்கு லெஃப்ட் கிளிக், மவுஸ்ல லெஃப்ட் கிளிக். ஓகேவா? தென் அண்டர்லை எலமெண்ட்ஸ். இது என்ன பண்ணுவோம்னா சில எலமெண்ட் வந்து நம்ம அண்டர்லை பண்ணி வச்சிருப்போம். அண்டர்லைனா ரொம்ப டார்க்கா தெரியாம பேக்ரவுண்ட் வைக்கிற மாதிரி வச்சுக்கிறது. தென் சில எலமெண்ட் பின் பண்ணி வச்சிருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் அந்த டக்டை பின் பண்ணி வைக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு பின் பண்றதுக்கான கமெண்ட் பிஎன், இல்லைன்னா நீங்க மேனேஜ்லேயே காட்டும், டக்டை தொட்டாலே காட்டும். இப்போ நான் பின் பண்ணிட்டேன். இந்த டக்டை பின் பண்ணிட்டேன். எனக்கு இது பின்ல இருக்கு. ஓகேங்களா? நான் அந்த டக்டை தொட பார்க்க என்னால் தொட முடியல. ஆனா இதை என்னால் தொட முடியுது. இது தொட பார்க்க தொட முடியல. இது என்னால் தொட முடியுது. இப்போ நான் இதை தொடணும்னா இந்த பின்னை நான் எடுத்து விட்டுட்டு தான் இதை தொட முடியும். தொட்டாலும் என்னால் தள்ள முடியாது, எங்கேயோ மூவ் பண்ண முடியாது. ஏன்னா இது பின்ல இருக்கு. ஸோ நான் மூவ் பண்ணேன்னா மேலே போய் அன்பின் பண்ணிட்டு தான் மூவ் பண்ண முடியும். ஸோ இப்போ நான் அன்பின் பண்ணிட்டேன். இப்போ என்னால் மூவ் பண்ண முடியும். மூவ் பண்ணுறதுக்கு இப்போ நான் மூவ் பண்ணுற மெத்தட் என்ன மெத்தட்னா ஜஸ்ட்டு எலமெண்ட்டை தொட்டு லெஃப்ட் கிளிக் கர்சரா சாரி உங்கள் கையை லெஃப்ட் கிளிக் பண்ணிட்டு மவுஸை மூவ் பண்ணுறது தான், நார்மலாக மூவ் பண்ணுற மாதிரி தான். ஓகேங்களா? ஸோ இது இந்த கான்செப்ட். ஓகே, இந்த 3 தான் மேஜராக இதில் யூஸ் பண்ணுவோம். இது நான் ஃபியூச்சராக என்னன்னு சொல்கிறேன், கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஓகேவா? இப்போ இந்த வீடியோ என்ன பார்த்தோன்னா இம்போர்ட் பண்ணுறதுக்கும் லிங்க் பண்ணுறதுக்கான வித்தியாசம் என்னன்னு பார்த்தோம். ஜஸ்ட் நான் ரிவிட்டை மட்டும் தான் லிங்க் பண்ணி காமிச்சிருக்கேன். கேட பண்ணலாம், நிறைய மெத்தடெல்லாம் பண்ணலாம். எனக்கு அதுக்கான டாக்குமெண்ட் எதுவும் என் கையில் இல்லை. ஸோ ஒன்ஸ் ரெடி ஆனதுக்கப்புறம் நான் அதெல்லாமே பண்ணுறேன். தேங்க்யூ.